இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி அயலி சீரியலோட ஹீரோயின் அயலிய பத்தி தான். இவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அயலி இவங்கள நம்ம நிறைய சீரியல்ஸ்ல பார்த்துருப்போம். ஒரு 2-3 சீரியல்ஸ்ல விஜய் டிவிலேயே நம்ம இவங்கள பார்த்துருப்போம். அந்த 2-3 சீரியல்ஸ்லயே மக்களோட மனதை பெருசா கவர்ந்தவங்க தான். இவங்களோட உண்மையான பெயர் தேஜஸ்வினி. அவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு வச்ச பெயர் ஐஸ்வர்யா. இவங்களோட அப்பா பெயர் கவுடா. இவங்க கர்நாடகால உள்ள தும்கூர்ல ஜிரா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் பிறக்கிறாங்க. 1995 நவம்பர் மாதம் 22 பிறக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. அவங்க பேரு பிரியா. இவங்க மேக்ஸ் முல்லர் அப்படிங்கிற ஸ்கூல்ல தான் படிச்சு முடிக்கிறாங்க. அப்படி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஆர்கிடெக்சர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. பொதுவா அவங்களுடைய வீடையே அவங்க அப்பா கிட்ட நம்ம வீடு இப்படி இருக்கணும்ப்பா, அப்படி இருக்கணும். என்னதான் கிராமத்துல இருந்தா கூட அவங்க எப்பவுமே அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்களாம், நம்மளோட வீடை இந்த மாதிரி வச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். அந்த டிராயிங் இந்த மாதிரி இதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் பிடெக் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டு அவங்க எடுத்த கோர்ஸ் தான் பிடெக் ராஜராஜேஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு இந்த கல்ச்சுரல்ஸ்ல நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இவங்களுக்கு மாடலிங் அந்த மாதிரி விஷயத்துலலாம் ஒரு ஆர்வம் வருது. ஆர்கிடெக்சர் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுல பெருசா அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஆனா நல்லா தான் படிக்கிறாங்க. படிக்கிற வரைக்கும் ரொம்பவே பெஸ்டா படிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாடலிங்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுக்கான ஆடிஷன் எல்லாம் போறாங்க. ஸோ வீட்டில் அவங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வருது. அவங்க அப்பா அம்மா இது உனக்கு தேவையில்லாத வேலை, நீ பிடெக் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்ட, நாங்களும் அதனால தானே அதில் சேர்த்து விட்டோம், நீ அது இது பண்ணி நீ நல்ல லெவலுக்கு வருவ அப்படின்னு பார்த்தா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா இது பண்றாங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட இவங்க கன்வின்ஸ் பண்றாங்க, இல்லம்மா எனக்கு இதுதான் ஓகே, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஃபீல்டு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, நானும் மற்றவங்கள மாதிரி கண்டிப்பா நான் ஷைன் பண்ணுவேன், நீங்க என்னை ட்ரை பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி இந்த மாதிரி நிறைய கன்வின்ஸ் பண்றாங்க. நிறைய ஆடிஷன் தெலுங்குல போயிட்டுலாம் அவங்களோட ஆக்டிங் கேரியரை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ 2015ல கொல்லிக்கோட்டி அப்படிங்கிற ஒரு மூவில தான் அதுக்கப்புறம் இது பண்றாங்க. அதுக்கப்புறம் 2016ல கோயில் அம்மா அப்படின்னு தெலுங்குல ஒரு சீரியல், அப்புறம் 2018ல கன்னடத்துல பில்லி ஹெந்தி அப்படிங்கிறதெல்லாம் நடிக்கிறாங்க. அந்த சைடு தெலுங்கு கன்னடத்துல ஓரளவுக்கு ஷைன் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. 2019ல தான் இங்க விஜய் டிவில ஒரு வாய்ப்பு கிடைக்குது, சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் அப்படிங்கிற ஒரு சீரியல். ஏன்னா அங்க தெலுங்கு கன்னடத்துல இவங்க ஃபேமஸ் ஆகவும் அது எல்லாமே ஜி தெலுங்கு அந்த மாதிரி சேனல்ஸ்ல தான் அங்க ஃபேமஸ் ஆகுறாங்க. ஸோ விஜய் டிவில ஹீரோயின்ஸ் செலெக்ஷன் அப்படின்னு வரும்போது இவங்கள ஆடிஷன் எடுக்கிறாங்க. அந்த டைரக்டர் இவங்க அந்த சீரியல்ல நடிச்சா நல்லா இருக்கும், ஒரு புது முகமா போடணும் அப்படிங்கிறதுக்காக செலக்ட் பண்றாங்க. ஆனா அதுல ஹீரோவா வேல்முருகன், அதாவது வேல்முருகன்ற ரோல்ல நம்ம வெற்றி அவர்கள் தான் வினோத் பாபு தான் நடிச்சிருப்பாங்க. வினோத் பாபு நம்ம நிறைய சீரியல்ஸ்ல பார்த்துருப்போம். ரொம்பவே ஜாலியா நடிக்கிற ஒரு கேரக்டர், என்ன மாதிரியான ரோல் கொடுத்தாலும் அதை பெர்ஃபெக்டா நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த சீரியல்லையுமே வேல்முருகன் தமிழரசி இந்த பேர் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவங்க பாட்டி ரொம்பவே வேல் மேல ரொம்ப அன்பா இருந்து அவனுக்கு ஏத்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தமிழை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள காதல் மலரும். அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் தான் கொடுத்துருப்பாங்க. 2021ல வித்யா நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு சீரியல்ல ஜீ தமிழ்ல நடிச்சிருப்பாங்க. இந்த கேப்ல கோவிட் அந்த டைம்ல 2020ல
கேர் ஆஃப் அனஷ்யா அப்படின்னு தெலுங்குல ஒரு சீரியல் நடிச்சாங்க. இவங்க தன்னோட யூடியூப் பயணத்தை வந்து அந்த கோவிட் டைம்ல தான் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஒரு மாதிரி ரொம்ப போர் அடிச்சதுனால அவங்க ஆரம்பிச்சது தான் அந்த யூடியூப் சேனல். ஆனா இப்போ அதுல வந்து ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க. இவங்க தன்னோட நீண்ட நாள் பாய் ஃப்ரெண்டான அமர்தீப் சௌத்ரியை தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட கல்யாணம் 2022ல நடக்குது. ஆகஸ்ட்ல என்கேஜ்மெண்ட் பண்ணி டிசம்பர் 14th இவங்களுடைய மேரேஜ் நடக்குது. அதுக்கப்புறம் கோயிலம்மா அப்படிங்கிற சீரியல்ல கோகிலா அப்படிங்கிற ஒரு ரோல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வந்து ஆல்வா காலேஜ் மூத் பித்ரி அப்படிங்கிற காலேஜ்லையுமே வந்து எக்ஸ்ட்ரா கோர்ஸ் வந்து படிக்கிறாங்க. BB7 அதாவது தெலுங்குல பிக் பாஸ் சீசன் 7ல அமர்தீப் அவர்கள் வந்து என்ட்ரி கொடுத்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருப்பாரு. ஏன்னா அவரும் சீரியல் ஆர்டிஸ்ட் தான். ஸோ ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் 8ல் இவங்க வந்து திரும்ப உள்ளே போயிருப்பாங்க. 2 பேருமே வந்து பிக் பாஸ் மூலியமாக வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தெலுங்குல. அதுக்கப்புறம் நிறைய டான்ஸ் ஷோ 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. 2023ல நீத்தோனே மாஸ்டர் அப்படிங்கிற டான்ஸ் ஷோவில் 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜீ தமிழ்ல சூப்பர் ஜோடி அப்படிங்கிறதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் நம்ம தமிழ் ரசிகர்கள் நிறையா பேரை வந்து இவங்க 2 பேருமே பேராகவே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ இவங்க 2 பேரும் வந்து நிறைய vlogs அது மட்டும் இல்லாமல் நிறைய டான்ஸ் ஆடி அந்த மாதிரிலாம் வந்து அவங்களுடைய யூடியூப் சேனல்லே போட்டுட்ருக்காங்க. நிறைய சீரியல்ஸ் வந்து தமிழில் இவங்களுக்கு அடுத்தடுத்து வந்தாலும் தெலுங்குலையும் கன்னடத்துலேயும் சீரியல்ஸ் வர்றதுனால இவங்களுடைய ஃபேமிலி அங்கே இருக்கிறதுனால மேக்சிமம் தமிழ் சீரியல்ஸை விட வந்து அங்கே உள்ள சீரியல்ஸை தான் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணி நடிக்கிறாங்க. இப்போது ரீசண்டாக கூட அவங்களுடைய யூடியூப் சேனலில் அவங்களுக்கு ஹைதராபாத்தில் இருக்கிற வீடை வச்சு ஒரு vlog வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஹைதராபாத்லேயும் அவங்களுக்கு வீடு இருக்குது. இங்கே தும்கூர்லேயுமே வந்து பெங்களூர்லேயுமே ஒரு வீடு வந்து இருக்குது. ஸோ ஷூட்டிங் வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம பண்ணணும். சென்னையில் ஹைதராபாத்தில் அங்கே கர்நாடகாவில் இப்படின்னு மாறி மாறி அவங்களுடைய வந்து ட்ரிப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான். எப்போவுமே எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாலுமே ஃபுல் சப்போர்ட் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பல இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ லவ்விங்கான பேராக தான் 2 பேருமே இருக்காங்க. இன்னும் நிறைய நிறைய சீரியல்ஸ் வந்து அவங்க நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பெஸ்ட் விஷஸை நம்ம தெரிவிச்சுக்கிருவோம். அதே மாதிரி தமிழ் மக்கள் மத்தியில் இவங்க இன்னும் நிறைய சீரியல்ஸ் நடிக்கணும் அப்படின்ட்டு இவங்களோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இன்னும் விஜய் டிவியில் அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து வந்தது. ஆனால் வந்து அதுக்கு அடுத்து அவங்க சீரியல்ஸ் வந்து நடிக்க முடியல. ஜீ தமிழில் ஒரு ஆஃபர் கொடுத்து அதை நடித்தாங்க. அப்புறம் இப்போ வந்து அயலி சீரியலில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு போலீஸ் கெட்டப்பில் வீட்டில் வந்து அமைதியான ஒரு அவங்க சித்திக்கு வந்து பயந்த ஒரு பொண்ணாகவும் வெளியே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவும் வந்து அவங்க இருக்கிற மாதிரியான ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிரேவான ஒரு ரோல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த சீரியலில் இப்போ அவங்க பிஸியாக இருக்கிறாங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.